ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.4 13ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டரும் உயரத்தை போல் 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கத்தையும் உடைய இணைகரத்தின் உயரம் என்ன? ஒரு இணைகரம் வரைவோம். ABCDங்கிற இணைகரம் பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 576 சதுர சென்டிமீட்டர். ஓகே. உயரத்தை போல 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கம். ஸோ உயரம் ஈக்குவல் டு எக்ஸ் என்க. அப்போ அடிப்பக்கம் அதை போல எத்தனை மடங்கு? 4 மடங்கு. உயரத்தை போல 4 மடங்கு கொண்ட அடிப்பக்கம். அப்ப இணைகரத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கம் என்னன்னு வச்சிருக்கோம்? 4x, உயரம் x. ஓகே, சென்டிமீட்டர். ஸோ அடிப்பக்கம் 4x சென்டிமீட்டர், உயரம் x சென்டிமீட்டர். 4x இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன ஆயிரும்? 4x² ஆயிரும். பட் பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 576 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4x² ஈக்குவல் டு 576. அப்போ x² ஈக்குவல் டு 576/4. 4 மிச்சம் 1, 4 16, மிச்சம் 1 4 16. ஸோ x² ஈக்குவல் டு 144னா இதிலிருந்து x ஈக்குவல் டு 12 12 144ன்னு போட்டு 12 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சலாம். எக்ஸுங்கிறது உயரம். அப்போ உயரம் ஈக்குவல் டு எக்ஸுன்னு தானே வச்சுருக்கோம், 12 சென்டிமீட்டர். அப்போ அடிப்பக்கம் அதை போல் 4 மடங்கு ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர். நம்மளை என்ன கேட்குறாங்க? உயரம் மட்டும் கேட்குறாங்க. இணைகரத்தின் உயரம் 12 சென்டிமீட்டர். ஓகே, அடிப்பக்கம் கேட்டாங்கன்னா 4ஆல் பெருக்கி போட்ட வேண்டியது 48 சென்டிமீட்டர். ஓகேவா?